ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஏற்கனவே நம்ம சுடிதாருக்கு தேவையான மெஷர்மெண்ட்ஸ்லாம் எப்படி எடுக்கணும், அதை எப்படி நம்ம வந்து பேப்பர் பேட்டர்ன் போட்டு கட் பண்ணுறது அப்படி ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடியோஸ் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அதை பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த பேப்பர் பேட்டர்னை வந்து நம்ம எப்படி கிளாத்தில் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடியோஸை நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்க்காதவங்க ஃபுல்லாக போய் செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு கிளாத்தை எப்படி மடிக்கணுங்கிறத பார்த்துடலாம். கிளாத்தை வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து எப்படி மடிச்சேன்னா 2ஆக தான் மடித்து போட்டிருக்கேன். நம்ம வந்து எப்போவுமே நார்மலாக 4ஆக தான் மடிக்க சொல்லுவாங்க. நான் அப்படி மடிக்காமல் 2ஆக மடிச்சிருக்கேன். ஏன்னு கேட்டால், நான் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு தனியாகவும் பேக் பார்ட்டு தனியாக கட் பண்ண போகிறேன். அதுக்காக பாருங்கள், 2 பீஸ் தான் இதில் இருக்குது. ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கும். அந்த மடிப்பு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைடு இருக்கணும். ஓகேவா? உங்களுக்கு பார்க்கும்போதே நான் வந்து எப்படி போட்டிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கும்போதே உங்களுக்கு டவுட் வராது. அந்த மாதிரி போட்டுட்டு இப்போ நம்ம அதோட ஃபுல் லென்த் வந்து மார்க் பண்ணிக்கலாம். என்னோடய ஃபுல் லென்த் வந்து பார்த்திங்கன்னா 37. அந்த 37 கூட வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 2 இன்ச் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த 2 இன்ச் எதுக்காகனா, கீழே நம்ம வந்து மடித்து தைக்கிறதுக்காகவும் மேலே வந்து ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணுறதுக்காகவும் நான் வந்து 2 இன்ச் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை எடுத்துகிட்டு நான் வந்து ஒரு லைன் நான் வந்து போட்டுக்கிறேன். லைன் போட்டதுக்கப்புறமா நம்மளோட பேட்டர்ன் இருக்குது பார்த்திங்களா, நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் நான் வந்து எடுத்துக்கிறேன். கிளாத்தில் என்னோடய லைன்ஸ் வந்து நான் வரைஞ்சிருக்கேன் பார்த்திங்களா, அந்த இடத்துல நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து மேலேயே நான் வந்து ட்ரேசிங் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நம்ம எந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கோமோ அதே அளவுக்கு மார்க் பண்ணி நம்ம ஃபுல்லாக எடுத்துடலாம். ஃபுல்லாக வந்துட்டு நம்ம வந்து அந்த ஹிப் வந்து மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதுலேருந்து நம்மளோட ஹிப் எவ்வளோ இருக்குங்கிறத நம்ம வந்து அளந்து எடுத்துக்கலாம். அதே அளவுக்கு நம்ம கீழே லென்த் கொடுத்துருக்கோம்ல, நம்மளோட லென்த் எவ்வளோ கொடுத்துருக்கோம் பார்த்திங்களா, அதில் அதே அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக போட்டுருங்க. நாம் வந்து இப்போ வந்து தைக்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் கட்டு தான். அப்போ அந்த ஸ்ட்ரெயிட் கட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் தைக்கணும். அதில் வந்து நீங்கள் கிராஸ் எல்லாம் கட் பண்ண வேணாம், ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துங்க. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹிப்பு வந்து எங்கே வருது, அந்த வேஸ்ட் லைன் வந்து எங்கே வருது, ஆம்கோல் வந்து எங்கே வருது அப்படிங்கிறத மார்க் பண்ணிவிட்டேன். மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நாம் வந்து ஆன்லைனில் ஃப்ரீயாக டெய்லரிங் கிளாஸ் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். யாராருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ வந்து கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது கிளாஸில் வந்து சேரும்னு நினச்சாலும் அவங்களுக்கு நம்ம சேனலில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு பார்ட் வந்து கட் பண்ணிட்டேன். ஃப்ரண்ட் பார்ட் மட்டும் கட் பண்ணிட்டேன். அடுத்து நம்ம வந்து பேக் வந்து கட் பண்ணோம். பேக் வந்து கட் பண்ணுறதுக்கு நம்ம கிளாத்தை நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்மளோட ஃபுல் லென்த் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஏற்கனவே நம்ம ஷோல்டர் வச்சுருப்போம் பார்த்திங்களா, ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு அந்த இடத்துல வந்து மார்க் பண்ணுங்கள். அங்கே ஒரு லைன் போட்டிருக்கும் பார்த்திங்களா, அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன். என்னோடய லென்த்து வந்து கூட நான் 2 இன்ச் ஆட் பண்ணிக்கிறேன். எதுக்காகனா மேலே ஷோல்டருக்காகவும் கீழே மடித்து தைக்கிறதுக்காகவும் சேர்த்து நான் வந்து 37 எனக்கு வந்துச்சு. அப்போ நான் 39 எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு என்னோட அந்த பேட்டர்ன் பேப்பர் இருக்குல்ல, அதை நான் வந்து வைக்கிறேன். ஓகேங்களா? இதை வைக்கும்போது கொஞ்சம் நம்ம வந்து கவனித்து பார்க்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இந்த மாதிரி திருப்பி வச்சிடக்கூடாது. நம்ம ட்ராயிங் பண்ணது இந்த பக்கம் தான் இருக்குது, அதனால் திருப்பி வச்சிடக்கூடாது. அப்படி வச்சிங்கன்னா நம்மளோட நெக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் சைடில் போயிடுது. ஓகேங்களா? நமக்கு நெக்கு வந்து எப்போவுமே நமக்கு வந்து க்ளோஸ் சைடு மட்டும்தான் வரணும். அதனால தான் நான் வந்து பேப்பரை வந்து மாற்றி வச்சுருக்கேன். இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து ஃபுல்லாகவே மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரி நம்ம ஃப்ரண்டில் எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான் பேக்கில் வந்துட்டு என்ன அளவு இருக்குது சொல்லிட்டு நம்ம வந்து இடுப்பு பக்கத்தில் அளந்து பார்த்துக்கலாம். அளந்துட்டு அதே அளவை நம்ம வந்து கீழே வச்சுக்கலாம். ஓகேவா? கீழே வச்சுட்டு மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் கோடு வந்து போட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து எங்கனக்கில் வந்து நமக்கு ஆம்கோல் வருது, அந்த ஹிப் லைன் எங்கே வருது, அதெல்லாம் நம்ம வந்து ஒரு சின்ன லைன் போட்டு மார்க் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம வந்து தைக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுக்காக. ஓகேவா? இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே மார்க் எல்லாமே பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து கேளுங்க, நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். கிளாஸில் உள்ளவங்க வாட்ஸ்அப் குரூப்பில் கேட்டு கிளியர் பண்ணிக்கிறேங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா. இப்போ வந்து 2 பீஸுமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். பேக் சைடும் கட் பண்ணியாச்சு, ஃப்ரண்ட் சைடு ரெண்டுமே வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா கை வந்து கட் பண்ண போகிறோம். நம்ம வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் கட் பண்ணதுக்கு போக மீதி எக்ஸ்ட்ரா நமக்கு வந்து கிளாத் இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து நம்ம வந்து ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க கையை வச்சு நம்ம அளந்து பார்க்கலாம். எந்த இடத்துல நமக்கு வந்து கரெக்டாக வருதோ, எக்ஸ்ட்ரா வந்து கிளாத்தில் எதுவும் ஒட்டு போடாமல் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி வரும்போது நம்ம அந்த இடத்துல மார்க் பண்ணி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சதுனால நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. எங்கனக்குள்ள வருதுன்னு பார்த்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நீங்கள் மார்க் பண்ணி வைக்கலைன்னா நமக்கு வந்து இப்போ நம்ம 2ஆக போட்டு கட் பண்ணுறதுல அதே வந்து பார்த்திங்கன்னா 4ஆக போட்டு கட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா வந்து போக போக எப்படி சுடிதாரில் நம்ம வந்து மார்க் பண்ணி கட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம போக போக அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து பார்த்துக்கலாம். இப்போ நான் வந்து எடுத்துகிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மிடில் பாயிண்ட் எது அப்படிங்கிறத பார்த்து நான் ஒரு நாச் வந்து நான் போட்டுக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சைடு எது அப்படிங்கிறத பார்த்து நம்ம வந்து ஒரு சின்னதாக ஒரு நாச் போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டு வைக்கும்போது நம்ம வந்து சுடிதார் தைக்கும்போது நமக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுக்காக அதையும் நம்ம வந்து போட்டாச்சு. இப்போ நமக்கு மொத்தமாகவே எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து கேளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு, பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இது வரைக்குமே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.